முட்டாள், உன் தங்க மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதிச்சு பார்த்து. ஏண்டா காடி, உன் தங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ உள்ளபடியே ஆசைப்படுறியா? பெரியா பெரியா, அந்த ஆசையை தானுங்க இன்னும் நான் என் உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி போறா வீட்டை விட்டு வந்த அன்னைக்கே நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேங்க. காளிமுத்து, ஐயா, உன் ஆசை நிறைவேறணும்னா நீ ஒண்ணு செய்யணும். என்னையா செய்யணும்? என் உயிரை உங்க பாதத்தடியில விடணுமா? விடுறங்க. உயிரல்ல, உன் வாழ்வு எனக்கு வேணும். என் வாழ்வுங்களா? ஐயோ, என் வாழ்வு கேடு கெட்ட வாழ்வு. என்னங்க பிரமாதம், எடுத்துக்கங்க. அத சொல்லலடா, உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீதா, உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செஞ்சிக்க மாட்டேன்னு சொல்ற சீதா இந்த ஜமீனுக்கு மூத்த மருமகளா வரணும். அதாவது எனக்கு மனைவியா வரணும். ஐயா, அது நடந்தாதான் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் திருமணம் நடக்கும். ஐயா, நான் சொன்னதுதான். ஐயா, ஐயா, அத்தான் பசங்க வந்து அம்மா பாத்துட்டு வாங்குறோன்னு தானே ராத்திரில திருட மாதிரி சிவரையை பிடிச்சு வந்துருக்கீங்க. எங்க அம்மா இல்ல, நீ ஜமீன்தாரன் ஆக போறடி, நீ ஜமீன்தாரன் ஆக போறேன்னு என் உயிரே எடுத்துறாங்க. அப்பா, நீங்களே சொல்லுங்க, இப்படி பெத்த தாயும் பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கிறது நீங்க எங்காவது பாத்துருக்கீங்களா? அத்தான், என்னால பொறுக்கவே முடியல. அத்தான், என்னை எங்கேயாவது சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்க. அத்தான், அத்தா, சிவகாமி கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்லையா? மாப்பிள்ளையாவது பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளை யார் அத்தா? பொண்ணு பார்க்க வந்தார்ல ஜமீன்தார், அவருடைய தம்பி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அத்தா, எனக்கு ஒரு ஆசை. சிவகாமி கல்யாணமும் நம்ம கல்யாணமும் ஒரே மேடையிலே ஒரே முகூர்த்தத்துல நடக்கணும். என் ஆசை நிறைவேற்றுவீங்களா அத்தா? ஏன் தான் பேசாதீங்க. இப்போ நீ மனசு வச்சுனாதான் சிவகாமிக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அத்தா, அத்தா, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கோமே, அவங்க தரத்துக்கு தகுந்தபடி சீர்வரிசெல்லாம் செய்யணுமேன்னு தானே கவலைப்படுறீங்க. நீங்க வாங்க அத்தா, இங்க பாருங்க, நம்ம சிவகாமிக்காகவே புது புடவை, ஜாக்கெட்டு, நகை, நெக்லஸ், நாங்க செலவுக்கு பணம் எல்லாம் சிவகாமிக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். வேற என்னத்தான் வேணும்? நீ நான் என்ன செய்யணும்? என்ன மறந்துடணும். அந்த பெரிய ஜமீன்தாருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அவரு சிவகாமிக்கு தன்னுடைய தம்பியை கட்டி வைப்பாராம். நான் தான் முட்டாள்னு ஊரெல்லாம் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்க அம்மா விரோதம் பண்ணிட்டு என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்படியே பண்ணிக்கிட்டா நீ என்ன சுகத்தை அனுபவிக்க போற? நீ பேசாம அந்த பெரிய ஜமீன்தாரையை கல்யாணம் பண்ணிக்க. என்ன மறந்துடு. என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன சொல்றது? என்ன மறந்து மறக்கணுமா? அப்படி சொல்லத்துக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மறக்கணுமா? காதலுங்கிறது உங்க அண்ணன் செய்யற மண்பொம்மை இல்லை, எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போறது. அதை விட இந்த உலகத்தை மறந்துடு, என்னுடைய உயிரை மறந்துடு சொன்னா எவ்வளவோ சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஒவ்வொரு நிமிஷம் உங்களை நினைச்சு எங்களை என்ன பார்த்து என்ன மறந்துடு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? இந்த உலகத்துல இருக்கிறவங்க உங்களை முன்னாவே சொன்னப்போ நான் உங்களுடைய மனசுல தெய்வமா வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு நீ எனக்கு கொடுக்கிற பரிசா இது. உங்க தங்க
வளர்த்தவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கூட பிறந்தவனுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண முடியல. என்னையோ நம்பிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஏமாத்தி விட்டேன். எதுக்காக நான் வாழணும் இந்த உலகத்துல? நான் வந்து சொல்றேன் கேக்குறியா? நாம திருப்பியும் ஊருக்கு போய் ஊருக்கு போய் அவங்க கூட சேர சொல்லியா மறுபடி? நான் என்ன சபதம் பண்ணிட்டு வந்தேன்? என் சபதத்தை முடிக்காம எப்படி அவங்க மூஞ்சில நான் முடிப்பேன்? சபதமும் முடிய போறதில்லை, நானும் உயிர் வாழ போறதில்லை. எங்கேயாவது அனாதையா கிடந்து சாக போறேன். எங்க அண்ணா அண்டி வந்து பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட போறாங்க. அம்பிட்டு போகுது எனக்கு. சரி போட்டு வா போலாம். எங்க போறது? கெட்டவங்களே இல்லாத ஊருக்கு போலாம் வா. காளிமுத்து, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சுலபமா காரியத்தை முடிப்பேன். நாளை மறுநாள் கல்யாணம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சீதா கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கு. இந்த பாரு. நாளை மறுநாள் ஒரே மணப்பந்தல்ல எனக்கும் சீதாவுக்கும் என் தம்பிக்கும் உன் தங்கைக்கும் கல்யாணம். சந்தோஷம் தானே? என்னங்க என்னங்க, நம்ம சீதாவுக்கும் நிலத்தோர் பெரிய ஜமீன்தாருக்கும் நாளைக்கு கல்யாணமா? எங்க சித்தை எழுதிருக்காங்க. சொன்னதை செய்யறாங்க, இதுல தப்பு என்ன மீனாட்சி? சீதாவும் நம்ம காளியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்படிங்க இந்த கல்யாணம் நடக்கலாம்? அவங்க பணம் படிச்சவங்க மீனாட்சி, பணம் படிச்சவங்க. गणपतयुं अवामहे कविं उपमस्रवस्तवम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रण्वन् सूर्यभिस्सीदसादनम्. பொண்ணாக்கினாங்க இந்த ஆச்சு ஆச்சு. ஏண்டா காலி குத்து நிக்கிற? சீக்கிரம் போய் சீதா கூட்டு வாடா. போடு போடா. அழகா இருக்கு. இந்த தியாகத்தை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தியாகமா? என்ன மணவரனை சந்திக்கிறதுக்கு முந்தி தனியா சந்திச்சு கேலி பண்ணத்தானே வந்திருக்கீங்க. உங்களை நான் கேள்வி செய்யறதாவது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அரண்மனைக்கே ராணியாக போறீங்க. என்ன மரியாதை எல்லாம் தடபுடலா இருக்கு. நான் ராணியாகத்தான் போறேன் இந்த அரண்மனை. ஐயோ என்ன தொடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய ஜமீன்தார் உங்க கழுத்துல தாலி கட்ட போறாரு. நீங்க அப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. அத்தா எதை விளையாடுறீங்க? வேலைக்கார பையல ஜமீன்தார் கூட உனக்கு என்ன பேச்சு? போறீங்க அம்மா. அத்தா அம்மா என்ன இது? அத்தா சொன்னதெல்லாம் உண்மைதானா? என்ன சொன்ன அந்த பையன்? எனக்கும் பெரிய ஜமீன்தாருக்குமா கல்யாணம்? ஆமா, உனக்கு அந்த முரட்டு பையனுக்குமா கல்யாணம் நினைச்சேன். அம்மா என்ன பெத்தவளானே பெரிய ஜமீன்தார் காண விழுந்து சிவகாமிக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு காலையில கல்யாணம்னு 20 ரூபாய் என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. அதெல்லாம் என்ன திருட்டு நாடகத்துக்காகத்தானா? ஆமாண்டி. சீதா, பெத்தவன் என்னைக்குமே துரோகம் செய்ய மாட்டான். உனக்கு எவ்வளவு பெரிய இடம் பார்த்திருக்கிற, இன்னும் அவன் மனசு மாறல. சீக்கிரமா புறப்படு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. முகூர்த்தம்? யாருக்கு முகூர்த்தம்? சீதா, சீதா, நீங்க எடுத்து விட்டு போயாடி. பைத்தியமான கொலையோட போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.